வாலிபனை கண்டார்கள். அப்படி அந்த வாலிபனை நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருந்தாரலாம். இந்த காதல் கதையெல்லாம் தோத்துச்சு போங்க, அப்படி கற்பனை பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கு இது பேர்ல வந்து யூசுப் சுலைகாண்டே ஒரு காப்பியம் மாதிரி எழுதி, ஒரு கவிதை மாதிரி எழுதி, அதை வந்து விநியோகம் பண்ணி யூசுப் சுலைகா வரலாறுன்னு சொல்லி எழுதுறது. சுப்ஹானல்லாஹ், அதை படிச்சு அப்படி ஆத்திரம் வர்ற மாதிரி இருக்கு. அப்படி இட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. என்ன இட்டு கட்டி இருக்காங்க? இந்த சுலைகா மிஸ்ர்ல வந்து கனவு கண்டாங்களாம். கனவுல ஒரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். இந்த இளைஞர் வந்துகிட்டே இருக்காரு. அவர் நம்ம எப்படியே அடையணும்னு சொல்லி இந்த கனவுல பார்த்து பார்த்து அந்த அம்மா ஏங்குனா அந்த சந்தையில ஒரு விற்கப்படுறாராம். உடனே வந்து நினைச்சிட்டாங்களா, அதை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க. பையனத்தான் வாங்குறாங்க. நல்லா விளங்கணும், ராஜகுமாரனாலும் வாங்கல. அவர் வாங்குறது எப்படி வாங்குறாங்க? சின்ன பையனத்தான் வாங்கிட்டு வர்றாங்களே தவிர இந்த அம்மா கனவுல கண்ட மாதிரிலாம் வாங்கல. கனவு கண்டதுக்கு என்ன ஒரு ஆதாரமும் கிடையாது. இது வந்து தற்செயலா நடக்கிறது. வீட்டுல வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அந்த அம்மா சிரிப்பாயிட்டாங்க, அவ்வளவுதானே தவிர இதுக்கு தோடி என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த பொம்பளையை கொண்டு வந்து யூசுப் நபி கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி, அவர் புருஷனுக்காரல அவருக்கு ஆண்மை கிடையாது, ஆண்மை இல்லாம அல்ல அவரை வச்சு யூசுப் நபி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக வேண்டிய அல்ல அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா, அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டு கொடுத்துட்டாரு. பின்னாடி அவரை யூசுப் நபி இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதெல்லாம் வந்து இட்டு கட்டி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஒரு குர்ஆன் ஆதாரம் கிடையாது, இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இந்த பொம்பளைக்கு பேரு கூட கிடையாது. ஜுலைகான் பேரை வச்சுட்டு அப்படி பேர் வேற நம்ம ஆளுக்கு பாருங்க, பேரே கற்பனையான பேரு. நம்ம முஸ்லீம் பொம்பளைகளுக்கு கூட ஜுலைகான் பேர் வைக்கிறாங்க. ஜுலைகாண்ட என்ன யாரு ஜுலைகாண்ட யாரு? இந்த பொம்பளைக்கு பேர் யாரு சொன்னா? குர்ஆன்ல பொம்பளைக்கு பேர் வந்திருக்குதா? இந்த ஜுலைகாங்கிற பேர் இந்த பொம்பளை இருந்தான்னு வந்திருக்குதா? அவன் நல்ல பொம்பளை ஏதாவது வந்திருக்குதா? இல்ல. இவங்கெல்லாம் வந்து யூசுப் நபி கொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வச்சு இது எல்லாமே கட்டுக்கதை. அல்லாஹ் தெளிவா சொல்றான், அல் கபீசாத்து லில் கபீஸீன வல் கபீஸூன லில் கபீஸாத். நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு உரியவர்கள், கெட்ட ஆண்கள் கெட்ட பெண்களுக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த பொம்பளை ஒரு கெட்ட பொம்பளை நல்லா வழங்குது. தப்பு செஞ்சு விட்டு பழியையும் போட்டு ஜெயிலையும் அடைச்சு அதை நியாயமும் படுத்தி இவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்க அந்த பொம்பளை. அந்த மாதிரி பொம்பளை போய் நபிக்கு போய் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? நபிக்கு தெரிய திருமணம் பண்ணி கொடுக்க நல்லவங்களுக்கு நல்லவங்க அல்லாஹ் வந்து இலக்கணம் வகுத்திருக்கிறான். அதனால வந்து இந்த பொம்பளை வந்து ஒரு நடுத்தர வயசு பொம்பளை, குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு அவர் சொல்றாரு. புருஷங்காரர் சொல்றாரு, இந்த குழந்தைய நம்ம இன்னும் பிள்ளையா எடுத்து நம்ம வளர்க்குவோம் அப்படின்னு. அம்மா வயசு நல்லா வழங்கிக்கிறோம், இவரை குழந்தையாக நாம் எடுத்து வளர்க்குவோம் அப்படின்னு அவர் சொன்னார். உனத்தகிதவும் வளர்ந்தா குழந்தையாக எடுத்து வளர்ப்போம் சொன்ன உடனே அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அப்போலாம் இந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. அவர் வளர்ந்து வாலிபராகி ஒரு இளைஞராக கூடிய நேரத்தில் வீட்டிலே வளர்றாரா, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன ஆயிட்டார்னா அந்த அம்மா வந்து தவறி போயிடுச்சு, சிரிப்பாயிடுச்சு. இதான் நடந்த சம்பவம். அதுல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 22வது வசனத்துல, வலம்மா பலக அசுத்தகு, அவர் பருவ வயசு அடைந்த பொழுது ஆத்தைனா ஹுக்குமன் வயில்மா, அவருக்கு அதிகாரத்தையும் ஞானத்தையும் நாம் கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றான். சின்ன பிள்ளையா இருந்திருக்காருன்னு ஆதாரம். இந்த வீட்டுல வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு பிறகுலாம் பருவ வயசு அடைகிறாரு. அப்ப இந்த வளர்க்கக்கூடிய நேரத்தில் வாங்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவர் இளைஞராக இல்லை. இந்த பொம்பளைக்கு எந்த விதமான கெட்ட எண்ணமும் இருக்கவில்லை. ஒரு குழந்தைன்னு சொல்லி தான் எடுத்து வளர்க்குறாங்க. வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை இருக்கட்டும், வேலை வெட்டிக்கு இருக்கட்டுமே, நல்லா பயன்பட்டேன், இல்லைன்னா நம்ம வளர்ப்பு பிள்ளைய எடுத்துக்கிறோம். அவங்க வளர்ப்பு பிள்ளை எடுக்கப்படாம இருந்திருக்கு அந்த சமுதாயத்துக்கு, நம்ம பிள்ளைய எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்பதை 21, 22 ஆகிய வசனங்கள்ல பாத்துடலாம். இவர் இளைஞர் ஆன பிறகு 22 இளைஞரான சொல்லிவிட்டான்ல, பருவம்ல அடைஞ்சிட்டாரு. அப்படி அடைந்த நேரத்துல தான் அந்த அம்மா என்ன பண்ணதுன்னு கேட்டா, அவரை வந்து ஒரு தவறான வாசலை அடைத்து விட்டு தவறான வழிக்கு அழைக்கிறாள். ஹைத்தலைக்கு என்று அவர் கூப்பிடுறா. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மாதெல்லாம் நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன், என்ன ஒரு நபியுடைய மகன், நபியுடைய பேரன், அந்த இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல், அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங், சின்ன பிள்ளையில இருந்து அழகான பக்குவம் இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார், மாதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, அவர் வந்து என்னுடைய முதலாளி, உன் கணவர் இருக்கிறாரு, அவர் என்னுடைய முதலாளி, அவர் என்னை அழகான முறையில் தங்க வச்சிருக்கிறார், நான் வந்து அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி நீ நடக்காத, இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று சொல்லி அவர் அந்த நேரத்தில் அறிவுரை சொல்றார். இந்த அம்மா அவருக்கு மேல் வயசு கூட, அந்த நேரத்தில் அப்படி சிலிப்பாகி போய் சொன்ன உடனே அவர் வந்து தடுத்தாரு. இருந்தாலும் எந்த நேரத்தில் யாரா இருந்தாலும் விழுந்துருவாங்க, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம். இந்த விஷயத்துல எல்லாம் எவனையும் சுத்தம் சொல்லக்கூடாது. யாரு எந்த மகானா இருந்தாலும் சரி, இந்த மேட்டர்ல மட்டும் என்ன செய்யக்கூடாது, அவர் 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 பரிசுத்தம், அவரை அப்படிலாம் சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் சரி, அதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சுன்னா நம்ம சந்தர்ப்பங்களா தவிர்த்து காப்பாத்திக்கணும்.
அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலிருந்து தவிர்த்துக் கொள்வதுதான் ஒரு மூமினுக்குரிய வழியை தவிர நம்ம சந்தர்ப்பம் நம்ம போய் தனியா பேசிட்டு இருப்போம், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ஸ்டுடியோ நிற்போம், அதெல்லாம் முடியாது. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் என்ன சைத்தான் மூணாவது வந்துருவான். உனக்குதா அது அல்லாஹ் சொல்லி காட்டான் பாருங்க. வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, ஒரு கட்டத்துல வாதம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த பொம்பளைங்க மயக்குகிற மொழிகள்லாம் சொல்லியிருப்பா. இந்த கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவளும் அவரை நாடிவிட்டால் அவரும் அவளை நாடிவிட்டால் அல்லாஹ் சொல்றான். வலகத் ஹம்மத் பிஹி, அவள் அவரை நாடிவிட்டால் வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடிவிட்டால். குர்ஆன் தெளிவா சொல்லுது. மனசுல சலனப்பட்டார் யூசுப் நபி, தப்பு செய்யலானா மனசுல என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு சலன ஆயிட்டாரு. லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மட்டும் அவர் பார்க்காவிட்டால் அப்படி நிறுத்திட்டான்ல. பார்க்கலன்னு சொன்னா முடிஞ்சு விழுந்திருப்பாரு ஆளு. அல்லாஹ் என்னத்தையும் காட்டி பயங்காட்டி விட்டான். அவரை சிரிப்பானவனு என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அவன் என்னத்தையோ உன்னை காட்டி நினைஞ்சிட்டான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு காட்சி என்னமோ காட்டிவிட்டான்ல. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை அவர் பார்க்கலன்னு சொன்னா அவரும் அவுட் ஆயிருப்பாரு, நான் காப்பாத்திக்கிட்டேன் அவரை அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இது ரொம்ப தெளிவான வாசகங்களை கொண்டிருக்குது. மொழிபெயர்ப்பு செய்யறவங்க குழப்பி வேணும்ட அந்த உலகது ஹம்மத்து பிஹி ஹம்ம பிஹாண்டு அந்த பொம்பளைக்கு போட்டு அந்த வார்த்தையை தான் அவருக்கு அல்லாஹ் போடுறான். ஹம்மத்து பிஹி ஹம்ம பிஹா, ஹம்மங்கிறது ரெண்டு பேருக்கும் போடுறான்ல. அந்த பொம்பளை ஹம்மண்டா ஆம்பளை நாடுனான்னு அர்த்தம், ஹம்மத்துனா பொம்பளை நாடுனான்னு அர்த்தம். அவளும் நாடினால் அவரும் நாடினார்னு ஒரே மாதிரியான யூனிஃபார்மான சொல்ல அல்லாஹ் போட்டு இருந்தும் கூட இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஹம்மத்துக்கு ஒரு அர்த்தம் செஞ்சுட்டு ஹம்மாவுக்கு வேற ஒருத்தம் செஞ்சு அந்த யூசுப் நபி காப்பாத்துறாங்களாம். இது ஏன் உனக்கு தேவை? அல்லாதான் அவரை காப்பாத்துறதுங்கிற சலனத்துல இருந்து காப்பாற்ற முடியும். அதாவது தப்பு செய்யாமல் காப்பாற்றலாமே தவிர மனசுல ஏற்படக்கூடிய இந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து காப்பாற்ற முடியும், அதெல்லாம் முடியாது. அவரே என்ன சொல்றாரு, யூசுப் நபி என்ன பண்றாருன்னு கேட்டா, வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என் நஃப்ஸ், இதே சூராவுல வமா உபர்ரிஉ ஆரம்பிக்கும், அந்த ஜுஸு ஆரம்பிக்கும். வமா உபர்ரிஉ நஃப்ஸி, என்னை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள மாட்டேன். இன்னன் நஃப்ஸ் அம்மாரத்தும் பிஸ்ஸு, உள்ளம் தீமை ஏவக்கூடியதுதான். நப்சு இருக்குத அது தீமையை தான் தூண்டும். இல்லாம ரஹிம ரப்பி, என் இறைவன் ரஹமத்து செஞ்சிருந்தாலே தவிர அவ்வளவுதான், நப்சு தான் நப்சு தான், அது அப்படிதான் செய்யும் அப்படிங்கிறாரு. அதனால நப்சுல ஒரு எண்ணம் வர்றது பாவமும் கிடையாது, தப்பிச்சுக்கிட்டா ஒரு குற்றம் கிடையாது தானே. ஒருவன் தீய செயலை செய்ய எண்ணுகிறான், அந்த செயலை செய்யவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கூலி கொடுக்கப்படுது மார்க்கத்தில். அப்படி தவிர்த்து கொண்டானே, ஆனால் ஒரு நன்மையை செஞ்சான்னு சொன்னா அதை நினைச்சதுக்காக வேண்டிய எல்லாம் கூலி கொடுக்குறான். தீமையை செய்ய நினைத்து அல்லாஹ்வுக்கு பயந்து தவிர்த்துக்கிறான் பாருங்க, அது கெட்ட காரியம் கிடையாது, அது நல்ல காரியம். அவரு தப்புன்னு செஞ்சிடல. இது அவர் ஆண்மை உள்ளவராக இருந்தால், அவர் ஒரு உணர்ச்சி உள்ளவராக இருந்தால் அவர் அந்த மாதிரி நேரத்தில் அப்படி ஆகத்தான் செய்வார். மனசுல வரும், மனசுல வர்றதுலாம் வராது. அப்படிலாம் இதெல்லாம் எதுக்கு வராது முட்டு கட்டுறாங்கன்னு கேட்டா, இந்த சேகு முறிதுன்னு இந்த மாதிரி வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்க இந்த முறிது கொடுக்கும்போது நாங்க மக மாதிரி, எங்களுக்கு பொம்பளைகள்கிட்ட முறிது கொடுக்கறதுக்கு மகள் மாதிரி ஏமாத்துவாங்க. அதுக்கு ஒரு ஆள் வேணும் அவங்களுக்கு. இந்த பாருங்க யூசுப் நபி எல்லாம் பாத்தீங்களா, கொஞ்சமா ஒரு சலனம் கூட இருந்துச்சா அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக வேண்டி என்ன செய்யறது, யூசுப் நபியை காப்பாற்றுற நோக்கம் கிடையாது. இவங்க தங்களை நாங்க மக மாதிரி பழகுவோம், பொம்பளையோட தனியா உட்காந்துக்கிட்டு மார்க்குங்கிற பேர்ல திக்ர் செய்யறாங்களா, யாரு நாங்க பையத் பண்றவங்களா, முறியீடு கொடுக்க போறவங்களா, இதெல்லாம் எதுக்கு? பெண்களோட தனித்து இருக்கும் பொழுது நாங்க மக மாதிரி, நாங்க சகோதரி மாதிரி, எங்களுக்கு அதெல்லாம் வராது, அதெல்லாம் கிடையாது. யூசுப் நபிக்கே வரணும், அவன் எவனா இருந்தாலும் வைக்க முடியாது. புரிஞ்சு சொல்லுங்களா? அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை உண்டாக்கிட்டீர்களே, ஆனால் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஒரு பிரச்சனையும் வராது, மாட்டிக்கிற மாட்டோம், யாரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு பிரச்சனை வராது. இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடிய நேரத்தில் விழுந்துருவான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த சந்தர்ப்பங்களை தவிர்க்கணும். அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ்வுக்கு பயந்து தவிர்த்துக்கணும். நெருங்கின பிறகு தவிர்க்க இயலாது. அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருதா, தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை வருதா, அதை சூழ்நிலைகள்ல இருந்து தவிர்த்துக் கொள்ளணுமே தவிர நான் என்னை ஸ்டடியா இருந்துக்கிறேன் அதெல்லாம் முடியாது, ஸ்டடியாவெல்லாம் இருக்கலாம் முடியாது. அதை நல்லா விளங்கிக்கிறேன். நேரடியான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது அதை இப்னு கஸீர் தப்சீர் இப்னு கஸீர் கூட சொல்றாரு. தெளிவான ஒரு வாசகத்தை கொண்டு இதை சொல்லி இருக்கும் பொழுது இலக்கணத்துக்கு எதிராகவெல்லாம் இதுக்கு அர்த்தம் செஞ்சு கொண்டு, இந்த லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்திருக்காவிட்டால் அவரும் நாடி இருப்பார், இங்கிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. பார்த்திருக்காவிட்டால் இருக்குல்ல, அவர் நாடல, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்திருக்காவிட்டால் அவரும் அந்த பொம்பளை நாடி இருப்பார் அப்படின்னு ஒரு இங்கிட்டு பின்னாடி ஜாயின் பண்ணி அர்த்தம் செய்வாங்க. இந்த அர்த்தம் அரபி இலக்கணத்துக்கு மொழி நடைக்கு எதிரானது என்று சொல்லி இப்னு கஸீர் அவர்கள், அவருக்கு தெரிஞ்ச மொழி நடை யாருக்கும் தெரிய முடியாது, பெரிய மேதை அரபு மொழியை பொறுத்த வரைக்கும், அவர் தன்னுடைய தப்சீரில் அட்டாக் பண்றாரு, இப்படி அர்த்தம் செய்யக்கூடாது,
லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி பின்னாடி தான் சேர்க்கணும், முன்னாடி ஒண்ணு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனால பெரும்பாலான எல்லா தர்ஜுமாக்களையும் நம்ம பார்த்துட்டோம். எது தப்பான தர்ஜுமான்னு இப்னு கசீர் சொல்றாரோ அந்த தர்ஜுமா தான் எல்லாரும் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது யூசுப் நபி நினைச்சாருன்னு அப்படி நம்ம சொல்றது, நினைச்சாரு சொன்னா தப்பா நினைக்கதான் செய்வார் மனிதர். அவர் என்ன தப்பு செஞ்சுட்டாரு நாங்க சொல்றோம், அல்லாஹ் காப்பாத்திட்டார்ல, அது ஒண்ணு தப்பு கிடையாது. இது ஒரு டாபிக் ஆச்சா. அதுக்கப்புறம் ஏன் அந்த அத்தாட்சியை காட்டணும்னு கேட்டா, அவரிடமிருந்து தீய செயலை என்று நம்ம தடுத்து நிறுத்துவதற்காக நம்முடைய அத்தாட்சியை காட்டணும். உடனே நினைச்சிட்டாரு, சுதாரிச்சுட்டாரு, அம்மா அடிங்கிறத செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஓடுறாரு. ஓடுன உடனே அந்த பெண்ணு விரட்டுறாங்க. ரெண்டு பேரும் வாசலுக்கு வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, சட்டையை பிடிச்சி அந்த பொம்பளை இழுக்க வாசல்ல அவன் நிக்கிறான். அந்த ஆள்